Hi students, this is Abhimanyu, physics teacher at Sri Vidya Bharati Matriculation Higher Secondary School. In previous session, we dealt with weightlessness of free-falling bodies, and as a consequence of that, we dealt with weightlessness in satellites. So when weightlessness happens, when the acceleration due to gravity is the same for two objects, you experience weightlessness. And இது எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக மேம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு லிஃப்ட் எக்ஸாம்பிளை வச்சு நீங்கள் ஏற்கனவே இதெல்லாம் பார்த்து முடிச்சிருப்பீங்க. இதில் இந்த டயக்ராமில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் 0G, அதாவது வெயிட்லெஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்குறாங்க. இதை யூடியூப்பில் இந்த பர்டிகுலர் லிங்க்கில் போய் நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதாவது ஸ்டீஃபன் ஹாக்கிங் யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறான். 21st செஞ்சுரியோட ஒரு ரெனவுண்ட் தியரட்டிக்கல் ஃபிசிசிஸ்ட் தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங். இவர் 21st செஞ்சுரியோட நியூட்டன்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளவர். இன்ஃபேக்ட் நியூட்டன் இருந்த பதவியை இவரும் வச்சிருக்கிறாரு. அண்ட் இவர் வந்துட்டு மோட்டார் நியூரான் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு வியாதியால் பாதிக்கப்பட்டு வீல் சேரில் மட்டுமே தான் இருப்பார். இவரால் பேசக்கூட முடியாது. இவர் சொல்ல வர விஷயங்களை இவரோட கண்ணோட அசைவுகளை வச்சும் அண்ட் இம்பல்சஸ், நியூரல் இம்பல்சஸை வச்சு ஒரு கம்ப்யூட்டர் தான் ஜென்ரேட் பண்ணி வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணி சொல்லுவோம். இதெல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐம் ஜஸ்ட் டெல்லிங். ஓகே, அண்ட் இவர் வந்துட்டு வெயிட்லெஸ்னஸ் இருக்கிறப்ப ஃப்ளோட் ஆகுறது தான் இந்த பிக்சர் உங்களுக்கு காட்டுது. இதை நீங்கள் யூடியூப்பில் போய் தெளிவாக பார்க்கலாம், அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த. ஓகே, இன் டுடேஸ் செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலிமெண்ட்ரி ஐடியாஸ் ஆஃப் அஸ்ட்ரானமி. வாட் ஆர் தி பேசிக் ஐடியாஸ் ஆஃப் அஸ்ட்ரானமி அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். முதல்ல அஸ்ட்ரானமினா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அஸ்ட்ராலஜி வேறு, அஸ்ட்ரானமி வேறு. அஸ்ட்ரானமி அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் செலஸ்டியல் பாடிஸ். நம்ம வானத்தில் அண்ணாந்து பார்த்தோம்னா அங்கே நட்சத்திரங்கள் இருக்குது, நிலா இருக்குது, பிளானட்ஸ் இருக்குது, மற்ற ஸ்டார்ஸ், சன்னு இதெல்லாம் இருக்குது. இதை பற்றி நான் ஸ்டடி பண்ணேன்னா அதுதான் நான் அஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது இந்த கிரகங்களுடைய நிலைகளை வச்சுட்டு மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு ஜோசியம் பார்த்தோம்னா அது அஸ்ட்ராலஜி. அஸ்ட்ராலஜிக்கும் ஃபிசிக்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் அஸ்ட்ரானமி அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் செலஸ்டியல் பாடிஸ். ஓகே, அண்ட் இங்கே அப்படி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் சயின்சஸ் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆரம்ப காலத்தில் இருந்தே மனுஷங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கிரேக்கர்கள் காலத்தில் இருந்தே அவங்க சொல்லியிருப்பாங்க. 16th செஞ்சுரியிலேயே கிரீக் அஸ்ட்ரானமர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வானத்தை அண்ணாந்து பார்த்து அங்கே நட்சத்திரங்களோட நிலைகளை வச்சு இது இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இது என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது ரொம்ப ஓல்டஸ்ட் சயின்ஸ் அப்படிங்கிறதுல அஸ்ட்ரானமியும் ஒன்று. ஓகே, நார்மலாக 16th செஞ்சுரியிலேருந்து ஆரம்பித்து கெப்லர்ஸ் லாஸ், அந்த ஆஸ்ட்ரானமிக்கல் லாஸ்ன்னு இருக்குது, அதை பேஸ் பண்ணி நியூட்டன்ஸ் தியரி உருவாயிருக்கலாம். இது மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. இதில் ஸ்டடி பண்ண சயின்டிஸ்ட் மேஜராக நம்ம ஆஸ்ட்ரானமியில் ஆரம்ப காலங்களில் இருந்தவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமஸ் அஸ்ட்ரானமர்ஸ் ஹிப்பார்கஸ், அரிஸ்டாக்ரஸ், டாலமி, கோப்பர்னிக்கஸ், டைகோ பிராஹே, இவங்க எல்லாம் அந்த காலத்தில் உள்ள ரொம்ப ஃபேமஸ் அஸ்ட்ரானமர்ஸ். அண்ட் இவங்க வானத்தில் இருக்கிற செலஸ்டியல் பாடிஸ், அதாவது புவிக்கு அப்பாற்பட்ட பொருட்களை பார்த்து அதனுடைய நிலைகளை வச்சுட்டு நம்ம பூமி எப்படி இருக்குது, சன் எப்படி இருக்குது, யார் யாரை சுற்றி வர்றா அப்படிங்கிற மாதிரிலாம் ஐடியா கொண்டு வரலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு டாலமி அப்படிங்கிறவர் ஜியோசென்ட்ரிக் மாடல் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பார். ஜியோ அப்படிங்கிறது எர்த்த குறிக்குது, சென்ட்ரிக்னா சென்டர்னு அர்த்தம். அதாவது தி என்டையர் யூனிவர்ஸ் ஒரு சன் அண்ட் ஸ்டார்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எர்த்தை சென்டராக வச்சு எர்த்தை சுற்றி வருது அப்படிங்கிற சொல்கிறது தான் ஜியோசென்ட்ரிக் தியரி. ஓகே, சன், மூன் அண்ட் பிளானட்ஸ் எவ்ரி திங் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி எர்த் அப்படிங்கிறது ஜியோசென்ட்ரிக் மாடல். ஓகே, அண்ட் இது வந்து தப்பு, அப்படி கிடையாது அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணி வந்தது தான் கோப்பர்னிக்கஸ் அப்படிங்கிற ஒரு ஹீலியோசென்ட்ரிக் மாடல் கொடுத்துருப்பார். ஓகே, ரைட். ஹீலியோஸ் அப்படின்னா சன்னு குறிக்குது, ஹீலியம்மை குறிக்குது. ஹீலியம் அதிகமாக சன்னில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஹீலியோஸ் அப்படிங்கிறது சன்னோட இன்னொரு நேம். ஓகே, இப்போ ஹீலியோசென்ட்ரிக் தியரி அப்படிங்கிறது சன்னை சென்டராக வச்சு பிளானட்ஸ், ஸ்டார்ஸ் இதெல்லாம் அதை சுற்றி வருது அப்படிங்கிறது தான் ஹீலியோசென்ட்ரிக் தியரி. ஓகே, நாம் இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட தியரி வந்துட்டு ஹீலியோசென்ட்ரிக் தியரி தான். ஓகே, நான் முன்ன சொன்ன அந்த அஸ்ட்ராலஜின்னு சொன்னல, அதாவது ஜோசியம் பார்க்குறது வந்துட்டு ஜியோசென்ட்ரிக் தியரியை பேஸ் பண்ணது. எர்த்து தான் சென்டர், மீதி எல்லாம் சுற்றி வருது அப்படிங்கிறது தான் ஜியோசென்ட்ரிக் தியரி. சன்னையே ஒரு பிளானட்டாக தான் எடுத்திருப்பாங்க. எங்கே ஜோசியம் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சன்னுமே நிலா இது எல்லாத்தையுமே இன்னொரு கிரகங்கள் மாதிரி அசீவ் பண்ணிக்கிட்டு ராசி பலன்லாம் பார்ப்பாங்க. அது ஜியோசென்ட்ரிக் தியரி. பட் சயின்டிஃபிக்கலி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டது என்ன அப்படின்னா கோப்பர்னிக்கஸ் சொன்ன ஹீலியோசென்ட்ரிக் தியரி. அதாவது சன்னு தான் சென்டர்,
அதை சுற்றி தான் மீதி எல்லா பிளானட்ஸும் வருது அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வர்றோம். ஹீலியோசென்ட்ரிக் சிஸ்டம் ஓவர் ஜியோசென்ட்ரிக் சிஸ்டம். ஹீலியோசென்ட்ரிக்னா சன்னு சென்டரில் இருக்குன்னு அர்த்தம், ஜியோசென்ட்ரிக் அப்படின்னா எர்த்து சென்டரில் இருக்குன்னு அர்த்தம். நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன், ஹீலியோசென்ட்ரிக் தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டது, ஜியோசென்ட்ரிக் தப்புன்னு நம்ம சயின்டிஃபிக்கலாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எதனால் இந்த ஜியோசென்ட்ரிக் மாடல் தப்பாச்சு, எந்த விஷயத்தை அதால் அக்கௌண்ட் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்ப காலங்களில் நார்மலாக சாதாரண கண்கள்னால வானத்தை அண்ணாந்து பார்த்து சில பிளானட்ஸ் நமக்கு விசிபிளாக இருக்கும். இப்போ மார்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க, மார்ஸ் வீனஸ்லாம் நம்ம நார்மல் ஐஸுக்கே விசிபிளாக இருக்கும். ஓகே, அப்போ நேக்கட் ஐயால் நம்ம நைட் ஸ்கையை பார்க்குறப்ப பிளானட்ஸ் அப்சர்வ் பண்ணுறாங்க, வருஷம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறப்ப பிளானட்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, தே மூவ் ஈஸ்ட்வர்ட்ஸ் அண்ட் ரிவர்ஸ் தேர் மோஷன் ஃபார் அ வைல் அண்ட் ரிட்டர்ன் டு ஈஸ்ட்வர்ட் மோஷன் அகெயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இப்போ நைட் ஸ்கையில் ஒரு பிளானட்டை நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க, உதாரணத்துக்கு மார்ஸ்னு எடுத்துக்கலாம். அது ஈஸ்ட் டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு மாதத்துலேருந்து அப்படியே வருஷம் ஃபுல்லாக நம்ம அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஈஸ்ட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கிறது திடீர்னு நின்று வெஸ்ட் டைரக்ஷனுக்கு போக ஆரம்பிக்கும் கொஞ்சம் மாதத்துக்கு. திருப்பி அதுக்கப்புறம் வெஸ்ட்டுக்கு போனது மறுபடியும் ஈஸ்ட்டுக்கு போக ஆரம்பிக்கும். ரைட், இதை தான் நம்ம ரெட்ரோகேட் மோஷன் ஆஃப் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஒரு பிளானட் அப்சர்வ் பண்ணுறோம், ஈஸ்ட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கிறது திடீர்னு வெஸ்ட் டைரக்ஷனுக்கு போகுது, மறுபடியும் ஈஸ்ட் டைரக்ஷனுக்கே போகுது. இது ரெட்ரோகேட் மோஷன் ஆஃப் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். இங்கே நம்ம ரெட்ரோகேட் மோஷன் ஆஃப் பிளானட் மார்ஸை பற்றி பார்க்க போகிறோம். மார்ஸ் வந்துட்டு இனிஷியலி இட் மூவ்ஸ் ஈஸ்ட்வர்ட்ஸ் டூரிங் த மந்த்ஸ் ஆஃப் February to June, ஈஸ்ட் டைரக்ஷனில் போகுது. தென் ரிவர்சஸ் இட்ஸ் பாத் அண்ட் மூவ்ஸ் பேக்வர்ட்ஸ் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் வெஸ்ட் டைரக்ஷனுக்கு போகுது. மறுபடியும் இட் சேஞ்சஸ் இட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஒன்ஸ் அகெயின் அண்ட் கண்டினியூஸ் இட்ஸ் ஃபார்வர்ட் டைரக்ஷன் ஆர் மோஷன் அக்டோபர் ஆன்வர்ட்ஸ்னு போட்டிருப்பான். ஓகே, இப்போ மார்ஸ் இனிஷியலாக ஈஸ்ட் டைரக்ஷனில் குறிப்பிட்ட மாதங்களில் போகுது, மறுபடியும் வெஸ்ட்டுக்கு போகுது, திருப்பி ஈஸ்ட்டுக்கே வந்துடுது அப்படிங்கிறத ரெட்ரோகேட் மோஷன் ஆஃப் பிளானட் மார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மோஷனுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத ஜியோசென்ட்ரிக் மாடல் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாங்க. யாருன்னா டாலமி தானே ஜியோசென்ட்ரிக் மாடல் கொடுத்தாரு. அவர் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பிஃபோர் தட் அந்த ரெட்ரோகேட் மோஷனை ஃபிகரேட்டிவாக இங்கே காமிச்சிருப்பான். இப்போ இது வெஸ்ட் டைரக்ஷன், இது ஈஸ்ட் டைரக்ஷன். February மாதத்தில் மார்ஸ் இப்படி போகிற மாதிரி இருக்கும், நமக்கு அதனுடைய டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் தான் காமிச்சிருக்கிறாங்க. குறிப்பிட்ட மாதங்களில் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி தெரியும், மறுபடியும் வெஸ்ட் டைரக்ஷனில் போகும், திருப்பி இப்படி போகும். ஓகே, இது ரெட்ரோகேட் மோஷன் ஆஃப் பிளானட்ஸ்ன்னு சொல்கிறோம். இது மார்ஸ்க்கு மட்டும் இல்லை, நிறைய பிளானட்ஸ், மோஸ்ட்லி ஆல் பிளானட்ஸ் இந்த ரெட்ரோகேட் மோஷனை வச்சிருக்கிறாங்க. ஓகே, அப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டு எக்ஸ்பிளைன் திஸ் ரெட்ரோகேட் மோஷன் டாலமி இன்ட்ரடியூஸ் தி கான்செப்ட் ஆஃப் எபிசைக்கிள் இன் இஸ் ஜியோசென்ட்ரிக் மாடல். ஓகே, இப்போ சாதாரணமாக ஒரு பிளானட் வந்துட்டு அது பாட்டுக்கு இப்படி சுற்றி வந்துச்சுன்னா இதை நான் அப்சர்வ் பண்ண முடியாது, ஏன் அதனுடைய டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகணும், அது நடக்காது. அப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எபிசைக்கிள்னு ஒன்று கொண்டு வர்றாரு. எபிசைக்கிள்னா என்னென்னா, இந்த பிளானட் வந்துட்டு வெறுமன சர்க்குலர் பாத்தில் சுற்றி வரல, இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் விதின் சர்க்கிள்ஸ் இப்படி சுற்றி வருது. ரைட், இங்கே காமிச்சிருப்பாங்க பாருங்கள், இப்படி இந்த மாதிரி. ஓகே, இதை தான் எபிசைக்கிள்னு சொல்கிறோம். இந்த எபிசைக்கிள் மோஷன்னால தான் அது குறிப்பிட்ட சீசனில் ஒரு டைரக்ஷன்லையும் மற்ற சீசனில் ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜியோசென்ட்ரிக் மாடலில் டாலமி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணார். ஓகே, டாலமி retained the earth centric idea of Aristotle and added the epicycle motion to it. ஓகே, பாருங்கள், ஜியோசென்ட்ரிக் மாடல் தான் ஆரம்ப காலத்தில் இருந்தது. அதில் இந்த ரெட்ரோகேட் மோஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக டாலமி எபிசைக்கிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வர்றார். ஓகே, அதுதான் இந்த டயக்ராம்ஸில் நம்ம காமிச்சிருப்பான். ஓகே, ரைட். பட் இந்த டாலமிஸ் மாடல் வந்துட்டு மற்ற இந்த பிளானட்டுக்கு ஓகே, எல்லா பிளானட்டுக்கும் இது காம்ப்ளெக்ஸாக போயிட்டது, எல்லா பிளானட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே, அதாங்க சொல்லியிருப்பான். இட் பிகேம் மோர் அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸ் as every planet was found to undergo retrograde motion. ரைட், அப்போது இந்த பிளானட்டுக்கு இப்படி இருந்துச்சுன்னா எல்லா பிளானட்டும் இப்படி போக வேண்டிய அவசியம் என்ன, அதுக்கு அதை அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ரைட், அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் பாலிஷ் அஸ்ட்ரானமர் காப்பர்னிக்கஸ் ஹீலியோசென்ட்ரிக் மாடலை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இந்த ஹீலியோசென்ட்ரிக் மாடல் என்ன சொல்லுதுன்னா, சன் இஸ் அட் தி சென்டர் ஆஃப் தி சோலார் சிஸ்டம் அண்ட் ஆல் பிளானட்ஸ் ஆர்பிட்டட் தி சன் அப்படிங்கிறத சொல்கிறார். ஓகே, ஸோ சன்னு தான் இப்போ சென்டர், மீதி பிளானட்ஸ் எல்லாமே அதை சுற்றி வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். ஓகே, அவர் இந்த மாடலை வச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரெட்ரோகேட் மோஷனுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எர்த் ஆர்பிட்ஸ் அரவுண்ட் த சன் ஃபாஸ்டர் தேன் மார்ஸ். பிகாஸ் ஆஃப் தி ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் மார்ஸ் அண்ட் எர்த், மார்ஸ் அப்பியர்ஸ் டு மூவ் பேக்வர்ட்ஸ் ஃப்ரம் ஜூலை டு அக்டோபர். இவரோட காரணம் என்ன அப்படின்னா, சன்னை எர்த்தும் சரி மார்ஸும் சரி ரெண்டுமே சுற்றி வருது எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் ஆஃப்கோர்ஸ், பட் இங்கே நம்ம சர்க்குலர் அசீவ் பண்ணியிருப்போம்.
அப்படி சுற்றி வர்றப்ப எர்த்து வந்து ஃபாஸ்ட்டாக சுற்றி வருது, மார்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, அதனால தான் இந்த மோஷன் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் சிம்பிளிசிட்டி த ஹீலியோசென்ட்ரிக் மாடல் ஸ்லோலி ரீப்ளேஸ் தி ஜியோசென்ட்ரிக் மாடல். இது ஈஸியாக இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறனால இதே எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். இப்போ இங்கே ரெட்ரோகேட் மோஷன் இன் ஹீலியோசென்ட்ரிக் மாடல் நம்ம பார்க்குறோம். இது எப்படி உண்டாகுது அப்படின்னு. இப்போ இது சன், இது எர்த், இது மார்ஸ். ஆரம்பத்தில் எர்த் இந்த இடத்துல இருக்குது, மார்ஸ் இந்த இடத்துல இருக்குன்னா நம்ம இங்கேருந்து பார்க்குறப்ப மார்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போது மார்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றுது, எர்த் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா தான் ஆரம்பிக்கிறாங்க, பட் ஸ்டில் எர்த் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுனால ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வர்றப்ப ரெண்டும் ஒரே ஸ்பீடில் போயிட்டுருக்கும். அப்போது பார்க்குறதுக்கு நம்ம ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இந்த இடத்து பொசிஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மார்ஸ் இங்கே தான் இருக்குது, எர்த் அட்வான்ஸ் ஆகி முன்னாடி போயிடுச்சு, ரைட்? மார்ஸ் இங்கே இருக்குது, நம்ம அதை நெருங்கி போகிறப்ப அது நம்ம டைரெக்ஷனில் வர்ற மாதிரி தெரியும். ரிலேட்டிவிட்டி தான். ஓகே, எர்த்து வந்து மார்ஸை நெருங்கி போகிறப்ப அது நம்மளை நோக்கி வர மாதிரி தெரியும், நாம் அதை விட்டு விலகி போகிறப்ப அது நம்மளை விட்டு தள்ளி போகிற மாதிரி தெரியும். அப்போ ரெண்டு டைம்லையும் அதனுடைய டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகும். அதை தான் இங்கே காமிச்சிருப்பாங்க. ஓகே, அப்போ எர்த்து ஸ்பீடாக போகிறதுனாலையும் மார்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதுனாலையும் ரெண்டுக்கும் நடுவில் ஏற்படக்கூடிய ரிலேட்டிவ் மோஷன்லனால தான் ஆக்சுவலாக மார்ஸ் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்ல எர்த்து இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் எர்த்துலேருந்து நம்ம அந்த ஸ்பீட் டிஃப்ரென்ஸை கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப அது இப்படி போய் இப்படி வந்த மாதிரி இருக்கும், ஏன்னா நாம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ரெட்ரோகேட் மோஷன் ஆஃப் பிளானட்ஸை ஹீலியோசென்ட்ரிக் மாடல் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அண்ட் இங்கே ஆக்டிவிட்டின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு பிளானட் மார்ஸை கண்களால் பார்த்து ஒரு 6 to 7 months நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் இந்த ரெட்ரோகேட் மோஷனை பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. மார்ஸுங்கிறது லிட்டில் பிரைட் பிளானட் வித் ரெட்டிஷ் கலர். ஸ்கை வந்துட்டு அது எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத கூகுளிலேருந்து கண்டுபிடிச்சி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, Kepler's third law and the astronomical distance. Kepler's laws நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதில் தேர்ட் லா அண்ட் ஆஸ்ட்ரோனாமிக்கல் டிஸ்டன்ஸ் அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். கெப்லர் வந்துட்டு அவரோட 3 லா யாருடைய அப்சர்வேஷன் வச்சு டிரைவ் பண்ணான்னா பேஸ்ட் ஆன் டைக்கோ பிராகேஸ் ஆஸ்ட்ரோனாமிக்கல் அப்சர்வேஷன். டைக்கோ பிராகே அப்படிங்கிறவர் வெறும் கண்களாலே வானத்தில் நடக்கிற நிகழ்வுகளை அப்சர்வ் பண்ணி வச்சதை வச்சு தான் கெப்லர் வந்துட்டு அந்த பேஸ் பண்ணி அவரோட 3 லாஸையும் கொடுக்குறாரு. ஓகே, இப்போ இந்த கெப்லர்ஸ் லாஸ் டைக்கோ பிராகே அப்சர்வேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பேசிக் ஜியாமெட்ரி ட்ரிக்னோமெட்ரியை வச்சு தான் இருக்குது. சன்னுக்கும் பிளானட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் இது எல்லாமே சாதாரண ட்ரிக்னோமெட்ரி அண்ட் ஜியாமெட்ரி வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகே, அது எப்படிங்கிறத ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். Here we can see how the distance of Mercury and Venus from the sun were measured. ஓகே, பாருங்க, நம்ம எர்த்தில் இருந்து மெர்க்குரி அண்ட் வீனஸை பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஆங்குலர் டிஸ்டன்ஸ் they can subtend at a point on earth with respect to the sun is 46 degree for Venus and 22.5 degree for Mercury. இது படத்தில் காமிச்சிருப்பான். இப்போ சன்னை ரெஃபரன்ஸாக வச்சு வீனஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சப்டெண்ட் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் ஆங்கிள் 46 டிகிரி. இப்போ இந்த ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும் இந்த இடத்துல. ஓகே, அதுதான் மேக்ஸிமம் ஆங்கிள் மீன் பண்ணுறோம். அப்போது சன்னை ரெஃபரன்ஸாக வச்சு நான் வீனஸை பார்த்தேன்னா அது சப்டெண்ட் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து 46 டிகிரி சன்ரைஸ். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல மெர்க்குரியை நம்ம பார்த்தோன்னா அது சன்ரைஸை வச்சு சப்டெண்ட் பண்ணக்கூடிய ஆங்கிள் 22.5 டிகிரி. இந்த ஆங்கிளை வச்சு எப்படி சார் நான் டிஸ்டன்ஸஸ் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, when Venus at maximum elongation, that is 46 degree with respect to the earth, Venus makes 90 degree to the sun, and distance between the earth and sun is taken as 1 astronomical unit. இது ஃபிசிக்ஸில் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதை வேறு மெத்தடில் கால்குலேட் பண்ணியிருப்பான். சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். எர்த்துலேருந்து நீங்கள் சன்னை ரெஃபரன்ஸாக வச்சு வீனஸை பார்த்தீங்கன்னா சப்டெண்ட் பண்ணுற ஆங்கிள் 46 டிகிரி மேக்ஸிமம் எலாங்கேஷனுக்கு. அப்போ இந்த ஆங்கிள் 90 டிகிரினா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரியும் 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு. இந்த ஆங்கிள் தெரியும் அப்படின்னா சைன் தீட்டா நமக்கு தெரியும். ட்ரிக்னோமெட்ரிக் ரிலேஷனில் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, இப்போ இங்கே இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டெனியூஸ். இப்போ ஆப்போசிட் சைடு அப்படிங்கிறது ஆர்னு வச்சுக்கிட்டோம்னா ஹைப்போட்டெனியூஸ் அப்படிங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் விச் இஸ் தி 1 astronomical unit. ஓகே, அப்போ ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஆரோட வேல்யூ 1 astronomical unit, சைன் 46 டிகிரி போட்டுருக்கோம். ஓகே, ரைட். அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஆங்கிள் எவ்வளோ 90 டிகிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால சைன் தீட்டா ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஆர்னு போட்டுக்கிறோம். இந்த எர்த்துக்கும் சன்னுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 1 astronomical unitங்கிறத வேறு மெத்தடில் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம்.
அந்த வேல்யூ வச்சுட்டு 46 டிகிரி ஆங்கிளையும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு டெலஸ்கோப் வச்சு நீங்கள் நீட்டாக மெஷர் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஆங்கிள் சப்டெண்ட் பண்ணுது அப்படிங்கிறது. ஓகே, அப்போது எவ்வளோ டிஸ்டன்ஸில் வீனஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். sin 46ஓட வேல்யூ 0.72. அதை இங்கே போட்டிங்கன்னா அப்போ 0.72 astronomical unit டிஸ்டன்ஸில் Venus is at a distance of 0.72 astronomical unit from the sun. ஓகே, இப்போ சன்லேருந்து வீனஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக கால்குலேட் பண்ணிடுறோம். சிமிலர்லி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் மெர்க்குரி, அது சப்டெண்ட் பண்ணுற ஆங்கிள் வந்து 22.5 டிகிரி, அது வந்துட்டு 0.38 astronomical unit டிஸ்டன்ஸில் சன்லேருந்து இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இது எல்லாமே இன்டீரியர் பிளானட்ஸுக்கு. ஓகே, பக்கமாக இருக்கிறதுக்கு. மற்ற பிளானட்ஸுக்கெலாம் நீங்கள் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா வேறு மெத்தடை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்லி முடிச்சிருப்பான். ரைட், அண்ட் ஒவ்வொரு பிளானட்டும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது சன்லேருந்து அப்படிங்கிறத இங்கே டேப்லேட் பண்ணியிருப்பான். மெர்க்குரி, வீனஸ், எர்த், மாஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன். இதில் ரெஃபரன்ஸ் வந்து எர்த்து தான். எர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 1 astronomical unit எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை சுற்றி வரதுக்கு எடுத்துக்கிறனால 365.25 டேஸ், 365.25 டேஸ். அந்த a³/t² ரேஷியோ +3 வரும்ல, அந்த ரேஷியோ வந்து இவ்வளோவாக இருக்கும். ஒவ்வொரு பிளானட்டுக்கும் இதே மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஓகே, இதில் என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இட் இஸ் டு பி நோட்டட் தட் டு வெரிஃபை தி கெப்லர்ஸ் லா வி நீட் ஒன்லி ஹை ஸ்கூல் லெவல் ஜியாமெட்ரி அண்ட் ட்ரிக்னோமெட்ரி. பேசிக் ஜியாமெட்ரி வச்சு நம்ம இதெல்லாம் கால்குலேட் பண்ண முடியுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பான். அடுத்ததான் இங்கே ஆக்டிவிட்டின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. இதுலேயும் அதே தான். கூகுள் அல்லது ஸ்டெலேரியம்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் ஒவ்வொரு பிளானட்டோட பொசிஷன் என்ன, ஸ்டார்ஸோட பொசிஷன் என்ன, கேலக்சிஸோட பொசிஷன் அப்படிங்கலாம் கண்டுபிடிக்கலாம். கூகுள் அல்லது இதிலேருந்து இந்த லொக்கேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஆங்கிள் சப்டெண்ட் பண்ணுறதை வச்சுட்டு நம்ம இந்த ஆங்கிள் கரெக்டாக அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணலாம். ஏன்னா டிஸ்டன்ஸ் அவன் கொடுத்துருவான், இல்லை டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். மெஷர்மெண்ட் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் தி எர்த். 225 BC பிஃபோர் கிரைஸ்டில் ஒரு க்ரீக் லைப்ரரியன் எரஸ்டோத்தினிஸ் அப்படிங்கிறவர் அலெக்சாண்ட்ரியாவில் இருக்கிறாரு. அவர் வந்துட்டு ஹி மெஷர்ட் தி ரேடியஸ் ஆஃப் தி எர்த், அஃப்கோர்ஸ் வித் அ ஸ்மால் எரர். ஏன்னா அவங்க அந்த காலத்தில் எந்த ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் சில விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயந்தான். 225 BCயில் எரஸ்டோத்தினிஸ் ரேடியஸ் ஆஃப் த எர்த்தை எப்படி கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எர்த்தோட சர்ஃபேஸில், இது எர்த்து, அதனுடைய சர்ஃபேஸில் தான் நம்ம இருக்கோம் அஃப்கோர்ஸ். ஓகே, 2 சிட்டிஸ் எடுத்துக்கிறார், அலெக்சாண்ட்ரியா, சைனே அப்படிங்கிறது. அண்ட் இந்த 2 சிட்டிஸும் ஒரே லாங்கிடியூடில் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல ஒரு எர்த்தை வச்சு ஒரு கோடு மாதிரி போட்டிங்கன்னா அந்த சர்ஃபேஸில் 2 ஒரே மாதிரி ஒரே லைனில் வந்து நிற்கணும், டிஃப்ரெண்ட் லைன்ஸில் இருக்கக்கூடாது. ஓகே, இங்கே ஒரு சின்ன போல் நட்டு வச்சிருக்கிறாரு, அதே மாதிரி இங்கேயும் ஒரு போல் இருக்குது, ஒரு சின்ன குச்சி மாதிரி நட்டு வச்சிருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட சீசனில் சன்னோட ரேஸ் வந்து இந்த சைனேங்கிற இடத்துல பர்பண்டிகுலராக வர்ற மாதிரி, அதாவது டாப்லேருந்து பார்க்குறப்ப இப்படி வந்து விழுகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற சம்மர் சால்ஸ்டிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அப்போ சைனேங்கிற இடத்துல இருக்கிற குச்சி எடுத்துக்கிறோம், அதே மாதிரி அலெக்சாண்ட்ரியாங்கிற இடத்துல இருக்கிறத எடுத்துக்கிட்டோம்னா சன் ரேஸ் வந்து விழுகிறப்ப இந்த இடத்துல ஷேடோ கேஸ்ட் ஆகலை. ஏன்னா நேரம் வந்து விழுகிறப்ப ஷேடோ நம்ம கேஸ்ட் ஆகாது. அதே இது இந்த இடத்துல எனக்கு ஷேடோ ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் உண்டாகுது. இந்த ஆங்கிளை ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். 7.2 டிகிரின்னு அவர் கால்குலேட் பண்ணிடுறாரு. ஓகே, நல்லா கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட சீசன் ஆஃப் இதில் சன்னோட ரேஸ் வந்துட்டு ஒரு இடத்துல சைனேங்கிற நகரத்தில் இருக்கிற குச்சியில் எந்த ஷேடோவையும் கேஸ்ட் பண்ணலை. அலெக்சாண்ட்ரியாவில் நட்டு வச்சிருக்கிற குச்சியில் 7.2 டிகிரியில் ஒரு ஷேடோவை கேஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடும். இப்போ இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி சென்டர் ஆஃப் தி எர்த் வரைக்கும் கொண்டு போனீங்கன்னா ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி எர்த், இது 7.2 டிகிரினா இந்த தீட்டாங்கிற ஆங்கிளும் 7.2 டிகிரி தான். ஓகே, ஏன் அப்படின்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு முடிச்சுக்கும். ரைட், நமக்கு இந்த தீட்டாவுக்கும் லென்த் ஆஃப் தி ஆர்க்கு எஸ்ஸுக்கும் ஆருக்கும் வி ஹேவ் த ரிலேஷன். இப்போ நமக்கு என்ன தேவைன்னா ரேடியஸ் ஆஃப் த எர்த் தான் தேவை. அப்போ இந்த தீட்டா தெரியுது, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது, 2 நகரத்துக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அப்போது தீட்டா இஸ் ஈக்குவல் டு S/R ஒரு ரிலேஷன் நமக்கு இருக்குது. ரைட், அப்போ R இஸ் ஈக்குவல் டு S/θ அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி ரேடியஸ் ஆஃப் த எர்த் எவ்வளோ அப்படிங்கிறத அப்ராக்சிமேட்டாக அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். ஓகே, ரைட். ஸோ இங்கே இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த 2க்கு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா இந்த ரிலேஷனை வச்சுட்டு நம்ம ஈஸியாக ரேடியஸ் ஆஃப் த எர்த்தை கண்டுபிடிச்சிடலாம். அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார் அஃப்கோர்ஸ். ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருப்பான்.
He observed that during noon time of summer solstice என்னன்னா அது நிறைய இருக்குது, ஈக்வினாக்ஸ் அது இது வின்டர் சால்ஸ்டிஸ்னு, அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல, ஒரு குறிப்பிட்ட சீசன் வச்சுக்கலாம். அதில் சன்ஸ் ரேஸ் cast no shadow in the city Sinai which was located 500 miles away from Alexandria. சைனைங்கிற சிட்டிக்கும் அலெக்சாண்ட்ரியாவுக்கும் நடுவில் 500 மைல் டிஸ்டன்ஸில் இருக்குது. சைனையில் ஷேடோவே இல்லை, ஆனால் அதே டைமில் the same day and same time he found that in Alexandria the sun's rays made 7.2 degree with local vertical. இந்த லோக்கலில் ஒரு குச்சி ஊண்டி வச்சோன்னா வெர்டிக்கலாக அங்கே அது ஃபார்ம் பண்ணுற ஆங்கிள் 7.2 டிகிரியாக இருக்குது. ஓகே, அப்போ இந்த இடத்துல he realized that this difference of 7.2 degree எதனால் உண்டாகுதுன்னா was due to the curvature of the earth. எர்த்து வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் ஏற்படுது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. ரைட், அப்போ எர்த்தை ஸ்பியர் அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா இந்த 7.2 டிகிரி அப்படிங்கிறது ரேடியனுக்கு மாற்றணும்னா 1/8 ரேடியன். அப்போ இந்த இடத்துல நம்ம தீட்டா ஈக்குவல் டு 1/8 ரேடியன் வச்சுக்கலாம். இஃப் எஸ் இஸ் தி லென்த் ஆஃப் தி ஆர்க் பிட்வீன் தி சிட்டிஸ் ஆஃப் சைனை அண்ட் அலெக்சாண்ட்ரியா, பாருங்க நம்ம சர்க்கிள் தீட்டா இஸ் ஈக்குவல் டு S/R அந்த ரிலேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டு சிட்டிஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்துட்டு 500 மைல்ஸ்னு ஏற்கனவே தெரியுது. ஓகே, இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு S இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. ஓகே, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு S/θ. எஸ்ஸோட வேல்யூ வந்துட்டு 500 மைல்ஸுங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ 500 நம்ம தீட்டாவால் டிவைட் பண்ணுறோம். ரேடியன்ஸில் இருக்கிறதுனால 1/8 ரேடியன்ஸ். அப்போ நமக்கு ஆன்சர் எவ்வளோ வருதுன்னா 4000 மைல்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஓகே, ரைட். ஒரு மைல் அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு 1.609 கிலோமீட்டர். இதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா R is equal to 6436 கிலோமீட்டர்னு வந்துடுது. இது வந்துட்டு இட் இஸ் அமேசிங்லி க்ளோஸ் டு தி கரெக்ட் வேல்யூ 6378 கிலோமீட்டர்னு சொல்லியிருப்பான். ஓகே, எக்ஸாக்ட் வேல்யூ வந்துட்டு 6400 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்லி. அதில் 6378ங்கிறது எக்ஸாக்ட் வேல்யூ. அண்ட் ஆரோட வேல்யூ அவர் கால்குலேட் பண்ணது 6436. இது ஒன்று 36 கிலோமீட்டர் ஒன்றும் குறைஞ்சி போயிடாது. ஓகே, ரைட். ஸோ இட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல்னே எடுத்துக்கலாம் நம்ம. ரைட், ஸோ பை கால்குலேட்டிங் தி ஆங்கிள் of the shadow cast by sun's rays at two different places, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எர்த்தோட ரேடியஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத அதோட கர்வேச்சருக்கு உண்டான ரிலேஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ரைட், அண்ட் distance of the moon from earth was measured by a famous Greek astronomer Hipparchus in the 3rd century BC. இதே மாதிரி மூணுக்கும் எர்த்துக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறாங்க by using this or some other method. அண்ட் இங்கே ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ இவர் பண்ண அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை நமக்கு லொக்கேஷனில் இருக்கக்கூடிய 2 சிட்டிஸ் எடுத்து பண்ணலாம். உதாரணத்துக்கு ஹொசூரும் கன்னியாகுமரியும் ஒரே லாங்கிடியூடில் இருக்குது. அண்ட் இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா 2 இடத்துலையும் ஒரு போலை ஊண்டி வச்சுருக்கிறோம். அதனுடைய ஹைட்டு தெரியுது. அது கேஸ்ட் பண்ணுற ஷேடோவோட லென்த்தை வச்சு tan θ ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா L/Hங்கிற ரிலேஷன் மூலமாக தீட்டா கிடச்சிரும். நமக்கு டிஃப்ரென்ஸ் இன் ஆங்கிள் கிடச்சிரும், தீட்டா கிடச்சிரும். அந்த டிஃப்ரென்ஸ் இன் ஆங்கிளை எடுத்துக்கிறோம். டிஸ்டன்ஸை, டோட்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 சிட்டிஸை அந்த ஆங்கிளால் டிவைட் பண்ணிங்கன்னா ஓகே, ரைட், நமக்கு ரேடியஸ் கிடச்சிரும். இந்த ஃபார்முலா படி R is equal to S/θ. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சிட்டிஸ் எஸ், தீட்டாங்கிறது நீங்கள் இந்த tan θ மூலமாக கால்குலேட் பண்ணி கொண்டு வருவீங்க. அதை வச்சு இப்போ பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா எர்த்தோட ரேடியஸ் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஃபேக்ட்ஸ். ஆஸ்ட்ரோனாமியில் சில விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய விஷயங்கள், அது நம்ம எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதை எப்படி ஆஸ்ட்ரோனமி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படிங்கிறது இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லூனார் எக்லிப்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் ஷேடோ ஆஃப் எர்த். லூனார் எக்லிப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். January 31, 2018 டோட்டல் லூனார் எக்லிப்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லூனார் எக்லிப்ஸை எல்லா இடத்துல இருந்து நம்ம பார்க்க முடியாது, குறிப்பிட்ட வருடங்களுக்கு ஒரு தடவை தான் நமக்கு நடக்கும். சோலார் எக்லிப்ஸ் அதே மாதிரி தான், பார்ஷியலாக நம்ம பார்க்கலாம். எக்ஸாக்டாக அந்த ஷேடோவிலேருந்து கம்ப்ளீட்டாக சன்ஸ் ரேஸ் பிளாக் ஆகிற மாதிரி நம்ம பார்க்குறது வந்துட்டு பல வருடங்களுக்கு ஒரு தடவை தான் நடக்கும். சோலார் எக்லிப்ஸ் ஆகட்டும், லூனார் எக்லிப்ஸ் ஆகட்டும், கம்ப்ளீட் ஷேடோ கேஸ்ட் ஆகிறதுக்கு இட் வில் டேக் மெனி இயர்ஸ். ஓகே, அது ஏன் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ரைட், இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது லூனார் எக்லிப்ஸ், டோட்டல் லூனார் எக்லிப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். சன் இருக்குது, மூன் இங்கே இருக்குது, எர்த்து ரெண்டுக்கு நடுவில் வந்துச்சுன்னா பாருங்கள், சன்னை சுற்றி எர்த்து வருது, எர்த்தை சுற்றி மூணு வருது. அப்படி வர்றப்ப இந்த இடத்துல மூணு வந்து நின்றுச்சு அப்படின்னா மூனோட ஷேடோ எர்த்தில் கேஸ்ட் ஆகும். நல்லா பாருங்கள்,
மூணு இந்த இடத்துல வந்து நின்றுச்சுன்னா மூணோட ஷேடோ எர்த்தில் கேஸ்ட் ஆகும். இது சோலார் எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இதே இது நிலா இங்கே வந்துருச்சு அப்படின்னா எர்த்தோட ஷேடோவில் மூணு போயிடும். அப்போ இங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு நிலா தெரியாது, காணாமல் போயிடும் திடீர்னு. இப்போ இந்த இடத்துல நிலா இருந்துகிட்டே இருக்கும், இப்படி வர வர நிலா இருக்கும், திடீர்னு இந்த இடத்துல வர்றப்ப நிலா காணாமல் போயிடும். அது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா எர்த்தோட ஷேடோ அங்கே கேஸ்ட் ஆகுது. இப்போ இந்த ஷேடோ ரீஜனை தான் அம்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஃபுல் ஷேடோ ரீஜன். ஓகே, அப்போ திடீர்னு கொஞ்சம் நேரத்துக்கு நிலா வந்து மறைஞ்சு போயிடும், ஏன்னா எர்த்தோட ஷேடோவில் இருக்கனால அது நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ அந்த ஷேடோ விட்டு அது வெளியில் வர்றப்ப மறுபடியும் நமக்கு அந்த திருப்பி நிலா உருவான மாதிரி தெரியும், ரைட்? அதை வந்துட்டு நம்ம லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இப்போ சோலார் எக்லிப்ஸ்னால் மூணு இங்கே இருக்கணும், மூணோட ஷேடோ எர்த்தில் கேஸ்ட் ஆச்சுன்னா அது சோலார் எக்லிப்ஸ். எர்த்தோட ஷேடோ மூணு மேலே கேஸ்ட் ஆச்சுன்னா அது லூனார் எக்லிப்ஸ். அண்ட் கம்ப்ளீட் ஷேடோ ரீஜனை அம்ப்ரா ஷேடோன்னு சொல்லுவோம். பார்ஷியலாக இருக்கிற ஷேடோ இந்த லைட் ரிஃப்ராக்ஷன்ஸ் மூலமாக வர்றது, டைஃப்ராக்ஷன்ஸ் மூலமாக வர்றத பெனம்ப்ரா ரீஜன், பார்ஷியல் ஷேடோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே, ரைட். இப்போது மூன் இஸ் இன்சைட் தி அம்ப்ரா ஷேடோ, இட் அப்பியர்ஸ் ரெட் இன் கலர். அந்த ஷேடோவில் கம்ப்ளீட்டாக இருக்கிறப்ப அது இங்கேருந்து நம்ம பார்க்குறதுக்கு மூன் வந்துட்டு கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் ஆன மாதிரி இருக்காது, இன்ஸ்டெட் ரெட்டிஷ் கலரில் இருக்கும். அது டைஃப்ராக்ஷன் எஃபெக்ட்னால அப்படி இருக்குது. ஓகே, அப்போ மூன் கம்ப்ளீட்டாக ரெட் கலரில் மாறின மாதிரி போயிடுது. As soon as the moon exits from the umbra shadow, it appears in crescent shape. இப்போ அந்த ஷேடோவிலேருந்து அது வெளியில் வர்றப்ப இந்த மாதிரி நமக்கு தெரியும். இந்த ஷேடோக்குள்ளே இருக்கிற வரையும் அது ரெட் கலரில் தெரியும், ஷேடோ விட்டு வெளியில் வர்றப்ப இந்த ஷேப் இருக்குல்ல, இது கிரசன்ட் ஷேப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ரைட்? இப்போ இதை ஒரு டிஜிட்டல் கேமரா வச்சு நல்லா தெளிவாக ஃபோட்டோ எடுக்கிறது மூலமாக எர்த்தோட ஷேடோ இருக்குல்ல, அதனுடைய ரேடியஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போதான் இந்த டயக்ராம் பாருங்கள். எர்த் இருக்குது, இங்கே சன் இருக்கும், அது கேஸ்ட் பண்ணுற ஷேடோ இந்த இடத்துல இப்படி இருக்கும். இந்த ஷேடோ ஒரு செக்குலராக தானே இருக்கும், இதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும், ரேடியஸ் ஆஃப் அம்ப்ரா டிஸ்க்னு சொல்லியிருப்பாங்க. அதை கால்குலேட் பண்ணலாம். மூனோட ரேடியஸ் தெரிஞ்சதுன்னா அதை கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, பை ஃபைண்டிங் தி அப்பேரண்ட் ரேடியோ ஆஃப் தி எர்த்ஸ் அம்ப்ரா ஷேடோ அண்ட் த மூன், தி ரேஷியோ ஆஃப் தீஸ் ரேடியோ கேன் பி கால்குலேட்டட். ஓகே, ஃபஸ்ட்டு ரேஷியோ கால்குலேட் பண்ணிக்கலாம், அதிலேருந்து ஒன்று வேணும்னா இன்னொன்று நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, first the apparent radius of Earth's umbra shadow RS is equal to 13.2 cm கொடுத்துருப்பான். இது அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபியில் உள்ள வேல்யூ, ரைட்? எல்லாருக்கும் இதே வேல்யூ கிடைக்காது. ஒரு கேமரா வச்சு நான் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், இப்போ அதுதான் இதுன்னு வச்சுக்கலாமே, ரைட்? ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன், இந்த கிரசன்ட் ஷேப் எனக்கு தெரியுதுன்னா இதுதான் எர்த்தோட ஷேடோ, இது எர்த்தோட ஷேடோ, எர்த்தோட கர்வேச்சர், இது இப்படி வளைஞ்சிருக்குல்ல. இப்போ எர்த்தோட ஷேடோ தான் அந்த இடத்துல இருக்குது, ஏன்னா எர்த் ஒரு ஸ்பியர். ஓகே, இந்த ஷேடோ வச்சு ஆக்சுவலாக எர்த் ஒரு ஸ்பியருங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான், ரைட்? ஸோ இப்போது இது நிலா வந்து எர்த்தோட ஷேடோவில் இருக்கிறப்ப எர்த்தோட கர்வேச்சரை தான் நம்ம இப்படி பார்க்குறோம். அதை விட்டு வெளில வரப்போ தான் நிலா இந்த ஷேப்பில் எனக்கு தெரியுது. இப்போ இந்த கர்வேச்சரை, இந்த வளைவு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு பெரிய சர்க்கிளாக வரைஞ்சோன்னா அதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும். அப்போ அதுதான் எர்த்தோட ஷேடோவோட ரேடியஸ். இதை நார்மலாக ஒரு காம்பஸ் பென்சிலை வச்சு நம்ம பண்ணிடலாம். ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் காம்பஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த கர்வை ட்ரேஸ் பண்ணுற மாதிரி நான் காம்பஸ் செட் பண்ணால் எவ்வளோ ரேடியஸில் செட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரு ஆர்எஸ் கிடைக்கும். அது வந்து எர்த்தோட ஷேடோவோட ரேடியஸ் இந்த ஃபோட்டோவுக்கு எல்லா இடத்துலையும் அப்படி இருக்காது, நம்ம ரேஷியோ தான் கண்டுபிடிக்க போகிறோம், ரைட்? எக்ஸாக்ட் அது என்ன அப்படிங்கிறத நம்ம அப்புறமா கால்குலேட் பண்ணலாம், அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ரைட்? இதே காம்பஸை வச்சு மூணு இருக்குல்ல ஒயிட் கலரில், அதனுடைய கர்வேச்சரை ட்ரேஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம்னா அதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும், அது ரேடியஸ் ஆஃப் த மூன். ஓகே, அப்போ ஒரு ஃபோட்டோவில் இருந்துட்டு இந்த ஃபோட்டோவில் ரேடியஸ் ஆஃப் தி ஷேடோ ஆஃப் எர்த் எவ்வளோ, ரேடியஸ் ஆஃப் த மூன் எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். அதை தான் அப்பேரண்ட் ரேடியஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இது எக்ஸாக்ட் ரேடியஸ் கிடையாது, நம்ம அவ்வளோ பெரிய ஃபோட்டோ ஒன்று எடுக்க போகிறது கிடையாது. நம்ம கேமராவில் என்ன கேப்சர் ஆகிக்கோ அதை வச்சு அப்பேரண்ட் ரேடியஸ் ஆஃப் எர்த்ஸ் அம்ப்ரா ஷேடோ RS வந்து 13.2 cm அண்ட் அப்பேரண்ட் ரேடியஸ் ஆஃப் மூன் வந்து RM வந்து 5.15 cm கொடுத்துருப்பான். ஓகே, அப்போது அது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தோம்னா RS/RM வந்து அப்ராக்சிமேட்லி 2.56 வரும், ரைட்? இந்த ரேஷியோ வந்து கான்ஸ்டன்ட். நீங்கள் எந்த கேமரா வச்சு எடுத்தாலும், ஒரிஜினலில் எடுத்தாலும் சரி, ஒரிஜினல் ஷேடோவே நீங்கள் போய் மெஷர் பண்ணி பார்த்தாலும் RSக்கும் RMக்கு இருக்கிற ரேஷியோ இதுவாக தான் இருக்க போகுது, 2.56, ரைட்? 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேர் எடுத்த ஃபோட்டோவிலையும் ரேஷியோ போட்டு பார்த்தீங்கன்னா இதே தான் வரும், இது மாறாது. ஓகே, ரைட்? அப்போ இதுலேருந்து நான் என்ன எழுதலாம்னா, தி ரேடியஸ் ஆஃப் எர்த்ஸ் அம்ப்ரா ஷேடோ RS is equal to 2.56 டைம்ஸ் RMன்னு எழுதிடலாம். இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்துடலாம்.
ரேடியஸ் ஆஃப் த மூனை ஏற்கனவே வேறு மெத்தடில் கேல்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. அது எவ்வளோன்னா 1737 கிலோமீட்டர். ஓகே, இது ஒரிஜினல் ரேடியஸ் ஆஃப் த மூன், ரைட்? இதை இந்த இடத்துல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் ரேடியஸ் ஆஃப் தி ஷேடோ ஆஃப் எர்த் நமக்கு கிடைக்கும், ரைட்? புரியும்னு நினைக்கிறேன். இந்த ரேஷியோ வந்து கான்ஸ்டன்ட். எனக்கு இதை நம்ம ஒரு ஃபோட்டோவிலேருந்து எடுத்துக்கிறோம். ஒரு டிஜிட்டல் கேமராவில் ஃபோட்டோ எடுத்து அதில் ரேடியஸை கேல்குலேட் பண்ணிக்கிறோம். ஒரு காம்பஸ் பென்சிலை வச்சு கேல்குலேட் பண்ணது. அண்ட் அதில் மூணோட ஒரிஜினல் ரேடியஸை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஷேடோ கிடைக்கும், ரைட்? அதனுடைய ரேடியஸ் கிடைக்கும். இப்போ ரேடியஸ் ஆஃப் தி ஷேடோ ஆஃப் எர்த்ஸ் அம்ப்ரா ரீஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4446 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. கரெக்டான ரேடியஸ் எக்ஸாக்டாக மற்ற மெத்தட்ஸ் வச்சு கேல்குலேட் பண்ணிங்கன்னா 4016 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரெண்டுக்கு நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஏற்படுதுன்னா பர்சன்டேஜ் எரர் கேல்குலேட் பண்ணுறாங்க. அது 3.5% வருது. அப்போ இந்த எரரை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னா, the error will reduce if the pictures taken using a high quality telescope. ஹை குவாலிட்டி டெலஸ்கோப் மூலமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த எரரை அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம், ரைட்? இதில் நம்ம அப்சர்வ் பண்ணது என்னென்னா, நம்ம கேல்குலேஷன்ஸ் எல்லாமே இட் இஸ் டன் யூசிங் வெரி சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இயர்லி அஸ்ட்ரானமர்ஸ் proved that Earth is spherical in shape by looking at the shape of the shadow cast by Earth on the moon during lunar eclipse. பாருங்க, இதில் எர்த்தோட ஷேடோ இதுதான். இப்போ இது எர்த்தோட ஷேடோ எப்படி இருக்குன்னு ஒரு கர்வேச்சர் மாதிரி இருக்குது. அப்போ இந்த ஷேடோ வச்சு நம்ம என்ன சொல்லலாம், அந்த ஆப்ஜெக்ட் என்ன மாதிரி ஆப்ஜெக்ட்டுங்கிறத தரலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இதை வச்சும் எர்த் வந்துட்டு ஸ்பெரிக்கல் ஷேப் அப்படிங்கிறதையும் ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்கலாம், ரைட்? இது லூனார் எக்லிப்ஸ் பற்றின கதை. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ லூனார் எக்லிப்ஸ் எனக்கு இந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, மூன் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, அதாவது 27.3 டேஸ்க்கு ஒரு தடவை எர்த்தை சுற்றி வந்துடுது. அப்போது இந்த இடத்துல இருக்கிறப்ப லூனார் எக்லிப்ஸ், இந்த இடத்துல வந்தால் சோலார் எக்லிப்ஸ். அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு லூனார் எக்லிப்ஸ், ஒரு சோலார் எக்லிப்ஸ் வரணுமே, ஏன் வரல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், ரைட்? இந்த கான்செப்ட் படி பார்த்தோம்னா, மூணு இந்த இடத்துல இருக்கிறப்ப லூனார் எக்லிப்ஸ், இந்த இடத்துக்கு வந்தால் சோலார் எக்லிப்ஸ். ஒரு மாதத்துக்கு அதோட சுற்றி வந்துடுதுன்னு சொல்லிடுறோம். அப்போ சுற்றி வந்துச்சு அப்படின்னா ஏன் ஒவ்வொரு மாதமும் சோலார் அண்ட் லூனார் எக்லிப்ஸ் வரல அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். Why there are no lunar eclipse and solar eclipse every month அப்படிங்கிறது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த டயக்ராமில் தெளிவாக சொல்லியிருப்பான். ஆர்பிட்டல் டில்ட் ஆஃப் தி மூன் அப்படின்னு சொல்லியிருப்பான், ரைட்? இப்போ இது சன்னு, எர்த்து இந்த பிளெயினில் இப்படி சுற்றி வருது அப்படின்னா, மூணு இதே பிளெயினில் சுற்றி வரல. மூணு வந்து ஒரு குறிப்பிட்ட டில்ட்டான பிளெயினில் இப்படி சுற்றி வருது, ரைட்? எவ்வளோ டிகிரினா 5 டிகிரி டில்ட்டில் இருந்து எனக்கு வருது, ரைட்? இப்போ இது எர்த் சன்னு, இது எர்த், இது மூன், ரெண்டும் ஒரே பிளெயினில் இல்லை, ஒரே தளத்தில் அமையல. ஒரு 5 டிகிரி டில்ட் எனக்கு இருக்கிறதுனால இப்போ மூணு வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல இருந்தாலுமே அதனுடைய ஷேடோ கேஸ்ட் ஆகிறது இப்படி கேஸ்ட் ஆகும். இந்த இடத்துல வந்தாலுமே அதனுடைய கம்ப்ளீட் ஷேடோ எனக்கு இங்கே விழுகாது. இப்போ மூணு இந்த இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே, இங்கே இப்படி சுற்றி இந்த இடத்துல வந்து நிற்குது, நின்னாலுமே எர்த்தோட ஷேடோ மூணு மேலே போய் விழுது, அது இங்கே விழுந்துட்டு இருக்கும், ரைட்? அப்போ ஒவ்வொரு தடவை சுற்றி வர்றப்பையும் எனக்கு சோலார் லூனார் எக்லிப்ஸ் மாதம் வராது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் இந்த பிளெயின் கம்ப்ளீட்டாக டில்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறதுனால, ரைட்? அப்போ இது எந்த மாதிரி நேரத்தில் நமக்கு சோலார் லூனார் எக்லிப்ஸ் வரும் அப்படின்னா, இந்த பாசிபிலிட்டி எங்கே வருதோ அங்கே தான். இந்த பாசிபிலிட்டின்னா பாருங்கள், இப்போ இது சன், மூணு இங்கே இருக்கணும், அதனோட ஷேடோ கேஸ்ட் ஆச்சுன்னா சோலார் எக்லிப்ஸ். மூணு இப்படி வந்துச்சுன்னா இந்த இடத்துல எர்த்தோட ஷேடோ மூணு மேலே கேஸ்ட் ஆகுது, இது ஃபுல் மூணுன்னு சொல்லுவாங்க, லூனார் எக்லிப்ஸ், ரைட்? அப்போ இந்த பொசிஷன் வந்துட்டு எல்லா டைமும் அமையுமா அப்படின்னா அமையாது. மாதம் வாய்ப்பே கிடையாது, வருடங்களுக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி அமையும். ஸோ சோலார் லூனார் எக்லிப்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் இட் இஸ் நாட் பாசிபிள். ஒன்லி ஆஃப்டர் சர்டன் பீரியட்ஸ் ஆஃப் டைம் அல்லது சர்டன் இயர்ஸ் நமக்கு இது பாசிபிள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு மெயின் ரீசன் இந்த பிளெயின் ஆஃப் ரொட்டேஷனில் ரெவல்யூஷனில் இருக்கக்கூடிய டில்ட்டை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அதை பேஸ் பண்ணி தான் சோலார் லூனார் எக்லிப்ஸ் உருவாகாது அப்படிங்கிறத முடிவுக்கு நம்ம வரோம். அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். Moon's orbit is tilted 5 degree with respect to Earth's orbit. Due to this 5 degree tilt, only during certain periods of the year, Sun, Earth and Moon align in straight line, leading to either lunar eclipse or solar eclipse, depending on the alignment. இப்போ அந்த அலைன்மெண்ட்டை பொறுத்து தான் நமக்கு சோலார் லூனார் எக்லிப்ஸ் ஃபார்மேஷன் இருக்கே தவிர சும்மா சுற்றி வந்தால் மட்டும் பத்தாது. நெக்ஸ்ட், another interesting concept. Why do we have seasons on Earth? எர்த்தில் சீசன்ஸ் ஏன் உண்டாகுது அப்படிங்கிறது அடுத்த கான்செப்ட். இது காமனாக நம்ம மிஸ்கன்செப்ஷன் என்ன அப்படின்னா, எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். எர்த் வந்து சன்னை சுற்றி வருது ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் ஆஃப்கோர்ஸ். ஸோ வென் த எர்த் இஸ் வெரி ஃபார் அவே, அது வின்டராக இருக்கும். சன்னை விட்டு தள்ளி போயிடுச்சுன்னா குளிராயிடும், வின்டர்.
எர்த்து வந்துட்டு சன்னுக்கு நெருங்கி வர்றப்ப சம்மர் ஆகிடும், ஹீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் அது உண்மை கிடையாது. சீசன்ஸ் உருவாகிறதுக்கு அது காரணம் கிடையாது. அப்போ ஆக்சுவலி த சீசன்ஸ் இன் த எர்த் அரைஸ் டியூ டு தி ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த் அரவுண்ட் த சன் வித் 23.5 டிகிரி டில்ட். ரைட், முன்னாடி மூணுக்கு பார்த்தோம்ல 5 டிகிரி டில்ட்னு, அதுதான் அந்த லூனார் அண்ட் சோலார் எக்லிப்ஸ் மாதம் மாதம் உருவாகாததுக்கு காரணம். அதே மாதிரி இங்கே எர்த்து வந்து தன்னுடைய ஆர்பிட்டில் சுற்றி வர்றப்ப அதனுடைய ஆக்சஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாக்டாக இருக்காது, ஒரு 23.5 டிகிரி சாஞ்சாப்பில் இருக்கும். நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா. ரைட், அப்போ இந்த டில்ட் இருக்கிறதுனால 23.5 டிகிரி டில்ட் இருக்கிறதுனால நார்தன் பார்ட் ஆஃப் எர்த் இஸ் ஃபாதர் டு சன், தி சதர்ன் பார்ட் இஸ் நியரர் டு த சன். ஸோ வென் இட் இஸ் சம்மர் இன் தி நார்தன் ஹெமிஸ்பியர், தி சதர்ன் ஹெமிஸ்பியர் எக்ஸ்பீரியன்ஸஸ் வின்டர்னு சொல்லியிருப்பான். இதை நான் டயக்ராம் வச்சு சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். இது சன், எர்த்து வந்து எனக்கு இப்படி சுற்றி வருது. எர்த்து நார்த் போல் சவுத் போல் இருக்குல்ல, அது இப்படி இருக்குல்ல, பர்பண்டிகுலராக இல்லை, இன்ஸ்டட் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் டில்ட் ஆகிருக்கு. அதுதான் இங்கே காமிச்சிருப்பான், 23.5 டிகிரியில் டில்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த பொசிஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எர்த்தோட நார்தன் ஹெமிஸ்பியரில் சன்னோட லைட்டு படும், சதர்ன் ஹெமிஸ்பியர் ஷேடோவில் போயிடுச்சு. எர்த்து இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு, சுற்றினாலுமே சதர்ன் ஹெமிஸ்பியரில் கம்ப்ளீட்டாக லைட்டே படாது. கம்ப்ளீட் மீன்ஸ் லைட் அதிகமாக படாது. இப்போ லைட் பட்டால் தானே உங்களுக்கு எனர்ஜி உண்டாகும், ஹீட் ஆகும். இப்போ நார்தன் ஹெமிஸ்பியரில் அதிகப்படியான லைட் உள்ளதுனால இங்கே சம்மராக இருக்கும், இங்கே வின்டராக இருக்கும். அதே டில்ட்டில் தான் எர்த்து இப்படி சுற்றி வருது. இப்போ இந்த பொசிஷனுக்கு வந்துருச்சுன்னா இப்படி டில்ட்டாக இருக்கிறதுனால இப்போது எர்த்து தன்னைத்தானே சுற்றிக்கிட்டாலும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் அதிகமாக லைட்டு போடும், நார்தன் ஹெமிஸ்பியர் வந்துட்டு பிளைண்ட் ஸ்பாட்டில் இருக்கும். ரைட், அப்போ இப்போ சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்துட்டு சம்மராக இருக்கும், நார்தன் ஹெமிஸ்பியர் வின்டராக இருக்கும். மீதி இன்டர்மீடியட் சீசன்ஸில் வந்துட்டு ஆட்டம் சீசனும் ஸ்ப்ரிங் சீசனும் இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. ரைட், அப்போ சீசன்ஸ் உண்டாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பக்கமாக இருக்கிறதோ தூரமாக இருக்கிறதோ கிடையாது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி 23.5 டிகிரி டில்ட் ஆஃப் தி எர்த்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்த்து முடிக்கிறோம். ரைட், அடுத்ததான் ஸ்டார்ஸ் அப்பேரண்ட் மோஷன் அண்ட் ஸ்பின்னிங் ஆஃப் தி எர்த். பாருங்க, நம்ம நைட் ஸ்கையை பார்த்தோம் அப்படின்னா நிலா எப்படி ஒரு பக்கம் தோன்றி ஒரு பக்கம் மறைகிற மாதிரி நமக்கு தெரியுதோ அதே மாதிரி ஸ்டார்ஸுமே சுற்றி வர்ற மாதிரி தெரியும். அதை ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஸ்டார் ஒன்றும் சுற்றி வரல, நாம சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். ரைட், இப்போ எர்த்ஸ் ஸ்பின்னிங் மோஷன் கேன் பி ப்ரூவ்ட் பை அப்சர்விங் ஸ்டார்ஸ் பொசிஷன் ஓவர் நைட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஸ்டாரோட பொசிஷன் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்னா அது சுற்றுற மாதிரி தெரியும், உண்மையில் அது ஒன்றும் சுற்றலை, நாம சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால அது சுற்றுற மாதிரி தெரியும். அப்போ டியூ டு எர்த் ஸ்பின்னிங் மோஷன் த ஸ்டார்ஸ் இன் த ஸ்கை அப்பியர் டு மூவ் இன் அ சர்க்குலர் மோஷன் அபவுட் தி போல் ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருப்பான். ரைட், அதுதான் இந்த டயக்ராமில் பார்க்குறோம். போல் ஸ்டார்னா என்னென்னா நம்மளோட நார்த் போலுக்கு அப்படியே மேலே இருக்கிற ஒரு ஸ்டார் தான் நம்ம போல் ஸ்டார்னு சொல்கிறோம். எர்த் இப்படி சுற்றிட்டு இருக்குன்னா இந்த இது எக்ஸாக்ட் ஆக்சஸில் இருக்கிறனால இது சுற்றுற மாதிரி தெரியாது, அந்த ஸ்டார் அதே இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு. ஆனால் மற்ற ஸ்டார்ஸ் எல்லாமே அதை சுற்றி வர மாதிரியே நமக்கு தெரியும். ரைட், அதுதான் இங்கே காமிச்சிருப்பான். இப்போ எர்த்தோட சர்ஃபேஸில் ஒரு பர்டிகுலர் இடத்துல நின்று நான் வானத்தை பார்க்குறேன்னா ஒரு ஸ்டார் மட்டும் நகராமே இருக்கும், ஏன்னா அது எர்த்தோட ஆக்சஸில் இருக்குது. ரைட், அது போல் ஸ்டார். மீதி இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் அது ஒரு நைட்டில் அதை சுற்றி வர மாதிரியே தெரியும். ரைட், இதை தான் நம்ம ஸ்டார்ஸுடைய அப்பேரண்ட் சர்க்குலர் மோஷன் டியூ டு எர்த்ஸ் ரொட்டேஷன் பார்ப்போம். ஸ்டார் ஸ்பின் ஆகிற மாதிரி தெரியும் நமக்கு. ஆக்சுவலாக எர்த்தோட ஸ்பின்னிங் மோஷன்னால நமக்கு ஸ்டார்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்டார் சுற்றி வர மாதிரி நமக்கு தெரியும். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ் when it comes to astronomy அப்படிங்கிறத பார்க்குறோம். ரைட், இந்த நோட்டில் போல் ஸ்டார் பற்றி கொடுத்துருப்பான். இது வந்துட்டு இட் இஸ் a star located exactly above the earth's axis of rotation, hence it appears to be stationary. நம்மளுடைய போல் ஸ்டாருக்கு பேர் என்னன்னா ஸ்டார் போலாரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டார் இருக்கு, அதுதான் நம்ம போல் ஸ்டார்னு சொல்றோம். ரைட், recent developments of astronomy and gravitation. 19th century வரையுமே astronomy அப்படிங்கிறது இட்ஸ் மெயின்லி டிபெண்ட் upon either observation with the naked eye or telescopic observations. நார்மலாக ஒரு டெலஸ்கோப்லேயோ சாதாரண கண்களில் பார்த்து தான் astronomy அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ரேடியோ astronomy அது இதுன்னு வந்துடுச்சு, கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை த்ரூ கம்ப்யூட்டர்ஸ் கற்றுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் 19th சென்ச்சுரிக்கு அப்புறம் நிறைய டிஸ்கவரிஸ் இருந்தது. ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு பிரேக் த்ரூ மாதிரி இருந்தது. அண்ட் ஆஸ்ட்ரானமி, கிராவிடேஷன் எல்லாத்தையுமே அது மர்ச் பண்ணுச்சு. பர்த் அண்ட் டெத் ஆஃப் ஸ்டார்ஸ் இது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த கான்செப்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் நம்ம கண்ட்ரியை பொறுத்தவரையும் ஆஸ்ட்ரானமி ஃபீல்டில் பெரிய ஆளுங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரசேகர், சுப்பிரமணியன் சந்திரசேகர். அண்ட் தியரி ஆஃப் பிளாக் ஹோல்ஸ் அதை ஸ்டடி பண்ணார் இவர். நோபல் ப்ரைஸ் இவருக்கு தான் கிடச்சிருக்குது 1983. அண்ட் மேனாத் சாகா அப்படிங்கிறவர் அயனைசேஷன் ஃபார்முலா ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாரு ஃபார் கிளாசிஃபைங் ஸ்டார்ஸ்.
இல்லை சாகா அயனைசேஷன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் கிராவிடேஷன் ஃபீல்டில் அமல்குமார் ராய் சௌத்ரி அப்படிங்கிறவர் அவர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கிறாரு. அண்ட் அடுத்து இந்தியன் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் வந்துட்டு ஜெயந்த் வி நாலிகார் அப்படிங்கிறவர், அவர் நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறார் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக. அயுகா அப்படிங்கிற ஒரு இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் ஆஸ்ட்ரோனமி அண்ட் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், இது இம்பார்ட்டண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டாக ஆஸ்ட்ரோனமி ரிலேட்டடாக, இதையும் இவர் தான் ஃபவுண்டராக இருந்திருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம நாட்டில் ஆஸ்ட்ரோனமி ரிலேட்டடான பீப்புள். அண்ட் ஆஸ்ட்ரானமி அப்படிங்கிறது ஒரு கிளாசிக் ஃபீல்டுங்கிற மாதிரி சொல்லலாம். ஆரம்ப காலத்துலேருந்து இன்ன வரையுமே அதனுடைய ஸ்டேட்டஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்குது. ஸ்டில் அது ஒரு பசிலாக தான் இருக்குது. எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் வந்தாலும், எவ்வளோ விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும், நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஸ்டில் இட் இஸ் எட் டு இவால்வ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று எவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கே தவிர, நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்ங்கிறது நாட் ஈவன் 1% அப்படிங்கிறத ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சராக இருந்தாலும் நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகே, ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஏரியாஸ் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிள், நம்ம எர்த்தில் இருந்து மார்ஸுக்கே இந்த மனுஷனை அனுப்ப முடியல, பக்கத்தில் இருக்கிற பிளானெட்டுக்கு மனுஷனை அனுப்ப முடியல. நிலாவுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க, அதுக்கே நம்ம 2000 வருஷங்களுக்கு மேலே ஆச்சு. ஓகே, அண்ட் மார்ஸுக்கு மனுஷன் அனுப்புறதுக்கு இப்போது பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் ஸ்டில் அது வந்துட்டு எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. காலனைஸ் பண்ணுறதுக்கே ஐடியா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஐடியாஸ் ஆர் ஆல்வேஸ் த, பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு டெக்னாலஜி வேணும். ஏன்னா மார்ஸுக்கு போகிறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண கிடையாது. அங்கே உள்ள லிவிங் கண்டிஷன்ஸை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஒரு சோலார் சிஸ்டம்குள்ளேயே நம்மளை ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கிறப்ப, பிட்வீன் கேலக்சிஸ் போனோம் அப்படின்னா லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். பக்கத்தில் இருக்கிற ஸ்டாருக்கு போகிறதுக்கே நமக்கு அவ்வளோ லைட் இயர்ஸ் தேவைப்படும். அப்போ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு மெஷின் ஒரு டெக்னாலஜி நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நம்மளோட நாலேஜ் வந்துட்டு ரிகார்டிங் sun and stars and their other aspects வந்துட்டு still it is a field of for exploration. ஸோ இது ஒரு எவர்கிரீன் ஃபீல்டு ஆஸ்ட்ரானமி அப்படிங்கிறது சொல்லி முடிக்கிறேன். தமிழ் வழி மாணவர்களின் கவனத்திற்கு வானியல் பற்றிய அடிப்படை கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகுப்பில் நம்ம பார்த்துருக்குறோம். வானியல் அப்படின்னா என்னென்னா, விண்வெளியில் இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி படிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். மனிதகுல வரலாற்றில் தோன்றிய மிக பழைய அறிவியல் பிரிவு வானியல் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரையும் மனுஷங்க ஆச்சரியத்தோட வானத்தை பார்க்குறது உண்டு. அதில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆரம்ப காலத்தில் அந்த அறிஞர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்பார்கஸ், அரிஸ்டார்கஸ், தாலமி, கோப்பர்னிக்கஸ் மற்றும் டைகோ பிராகே, இவங்கெல்லாம் இந்த வானியல் அப்படிங்கிறதுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கோப்பர்னிக்கஸ் வந்துட்டு சூரிய மைய கொள்கையை சொல்லியிருக்கிறாரு. தாலமி அப்படிங்கிறவர் புவி மைய கொள்கையை கொடுத்துருக்கிறாரு. புவி மைய கொள்கை அப்படின்னா, புவி மையத்தில் இருக்கு, மற்ற கோள்களும் நட்சத்திரங்களும் புவியை சுற்றி வருது அப்படிங்கிறது புவி மைய கொள்கை. சூரிய மைய கொள்கைன்னா பேர்லேயே இருக்குது, சூரியன் மையத்தில் இருக்கு அப்படிங்கிறது. ஆக்சுவலாக சூரியன் மையத்தில் இருக்கிற கொள்கையை தான் நம்ம ஏற்றுக்கிட்டோம். எதனால சூரிய மைய கொள்கையை நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா, கோள்களின் இயக்கத்தை உற்று நோக்கினோம் அப்படின்னா, கோள்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேற்கு திசையை நோக்கி போகுதுன்னா, கொஞ்ச காலத்துக்கு கிழக்கு திசையை நோக்கி போகும், திருப்பி பழைய நிலைமைக்கே போயிடும். இதற்கு பேர் என்ன அப்படின்னா, கோள்களின் பின்னோக்கு இயக்கம், ரெட்ரோகேட் மோஷன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ரைட், வானத்தில் ஒரு பிளானட் இருக்கு, ஒரு கோள் இருக்குன்னா அது ஒரு கிழக்கு திசையில போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். திடீர்னு அது பாட்டுக்கு மேற்கு திசையை நோக்கி போகும், மறுபடியும் கிழக்கு திசைக்கே போகும். இதை தான் ரெட்ரோகேட் மோஷன், பின்னோக்கு இயக்கம்னு சொல்றான். இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத புவி மைய கொள்கையால் சரியா சொல்ல முடியல. அந்த பின்னோக்கு இயக்கத்தை இங்கே படத்தில் காமிச்சிருப்பாங்க. மேற்குலேருந்து கிழக்கு போகிறப்ப இப்படி சுற்றி போகிற மாதிரி இருக்கும். தாலமி இந்த கோட்பாட்டில் எபிசைக்கிள், சிறுவட்ட சுழற்சி அப்படிங்கிற கான்செப்ட் மூலமாக இதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன். அதாவது இப்போ மார்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, செவ்வாய் கிரகத்தை இது அப்படியே வட்டப்பாதையில் சுற்றி வரல, இந்த மாதிரி சிறுவட்ட சுழற்சியில் தாவி தாவி சுற்றி போகுது அப்படிங்கிற சொன்னார். ஆனாலும் அவரால் அதை வச்சு சரியாக விளக்கம் கொடுக்க முடியல. ஓகே, அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கோப்பர்னிக்கஸ் அப்படிங்கிறவர் இந்த சிக்கலை சரி பண்ணுறதுக்காக சூரிய மைய கொள்கையை கொண்டு வர்றார். சூரிய மைய கொள்கையின் அடிப்படையில் சூரியன் தான் சூரிய குடும்பத்தின் மையம் அப்படிங்கிற மாதிரியும், இந்த ரெட்ரோகேட் மோஷன், அதாவது இந்த இயக்கமானது எதனால் உண்டாகுதுன்னா, புவியானது செவ்வாய்க்கோளை விட விரைவாக சூரியனை சுற்றி வருகிறது, புவிக்கும் செவ்வாய்க்கோளுக்கும் இடையேயான சார்பு இயக்கத்தின் காரணமாக தான் இது ஏற்படுது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா புரியும். சூரியன் இப்படி இருக்கு, பூமி இப்படி சுற்றி வருது, செவ்வாய் கிரகம் இப்படி சுற்றி வருது. ஆரம்பத்தில் செவ்வாய் கிரகம் இந்த இடத்துல இருக்கிறப்ப பூமி இப்படி இருக்கும், இப்படி இது மெல்லமாக போகுது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுனால நமக்கு முதல்ல இது நம்மளை நோக்கி வர்ற மாதிரி இருக்கும், இப்படி தாண்டி போனதுக்கப்புறம் நம்மளை விட்டு விலகி போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த இயக்கம் ஏற்படுது அப்படிங்கிறத
ஒரு சூரிய மைய கொள்கையை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுவும் இன்ன வரையுமே அது அக்செப்டட் தான். இப்போ வரையுமே நம்ம அதை தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்து கெப்லரின் 3ஆம் விதியும் வானியல் தொலைவுகளும். ஒரு குறிப்பிட்ட கோளானது சூரியனை வச்சு எவ்வளவு கோணம் ஏற்படுத்துது அப்படிங்கிறத வச்சு அந்த கோளுக்கும் சூரியனுக்கும் எவ்வளவு தூரம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். வெள்ளியை பொறுத்தவரையும் அது 46 டிகிரி கோணத்தில் இருக்குது. புதன் வந்துட்டு 22.5 டிகிரி கோணத்தில் இருக்குது. அப்போ அதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சாதாரண ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணி தான். sin θ = r/r அப்படிங்கிறது தெரியும். sin θ = ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ். இப்போ இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம். இது வெள்ளின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 90 டிகிரி கோணம் ஏற்படுத்துகிறப்ப இங்கே 46 டிகிரி இருக்கும். sin θ எடுத்திங்கன்னா இது பை இதுன்னு வரும். அப்போ நமக்கு இந்த தொலைவு அப்படிங்கிறது ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், ஒரு வானியல் அலகு அப்படிங்கிறது தெரியும். அப்போ அதை வச்சுட்டு அந்த கோளுக்கும் சூரியனுக்கும் எவ்வளோ தொலைவு அப்படிங்கிறத இங்கே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ r = r sin θன்னு போட்டுடலாம். கேபிட்டல் ஆரோட வேல்யூ 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், sin 46ன்னு வந்துடும். யாருக்கு? வெள்ளிக்கு. அதே மாதிரி புதனுக்கும் கண்டுபிடிச்சிங்கன்னா 0.72 AU தொலைவில் வந்துட்டு வெள்ளி இருக்கிறதாகவும் 0.38 AU தொலைவில் புதன் இருக்கிறதாகவும் கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி மற்ற கோள்களுடைய தொலைவுகளையும் கண்டுபிடிச்சி இங்கே அட்டவணைப்படுத்தியிருப்பாங்க. அடுத்து புவியின் ஆரத்தை அளத்தல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புவியினுடைய ஆரம் என்ன அப்படிங்கிறத கிரேக்க நூலகர் எரஸ்டோதனீஸ் கண்டுபிடிக்கிறாரு. புவியின் ஆரத்தை முதல்ல அளந்தவர் இவர் தான் அப்படின்னு சொல்லிக்கிறோம், வரலாற்றில் இருக்குது. இவர் எப்படி அளக்கிறாரு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நண்பகலில் 2 நகரங்கள் எடுத்துக்கிறார். ஒன்று அலெக்சாண்ட்ரியா, இன்னொன்று சைன். இப்போ இந்த அலெக்சாண்ட்ரியாவில் ஒரு குச்சியை ஊண்டி வச்சிருக்கிறாரு, அதே மாதிரி சைனையிலும் ஒரு குச்சியை ஊண்டி வச்சிருக்கிறாரு. இங்கே சூரிய கதிர்கள் வந்து விழுகிறப்ப இங்கே செங்குத்தா விழுகிறதுனால இதை பிம்பத்தை எதுவும் ஏற்படுத்துறதுக்கு, நிழல் ஏற்படுத்துறது கிடையாது. அதே இந்த இடத்துல 7.2 டிகிரி கோணத்தில் ஒரு நிழலை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த கோடுகள் அப்படியே புவியினோட மையத்தை நோக்கி எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இந்த கோணம் 7.2னா இந்த கோணம் 7.2, ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஒரு ஈக்குவல்னு சொல்லிடுறோம். நமக்கு 6 தான் வேணும். இந்த டிஸ்டன்ஸ் 2 நகரங்களுக்கு நடுவில் இருக்கிற தொலைவு நமக்கு தெரியும், எஸ்ன்னு ஒரு 500 மைல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறார். இப்போ இந்த தொலைவு தெரியுது, கோணம் தெரியுதுன்னா r கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, s = r θ அப்படிங்கிற ஃபார்முலா பயன்படுத்தி கண்டுபிடிச்சோம். அதுதான் இங்கே சொல்லியிருப்பான், s = r θ. r வந்து அப்போ என்னவா இருக்கும்னா s/θவாக இருக்கும். இந்த தொலைவு வந்துட்டு 500 மைல், தீட்டா வந்து 7.2 டிகிரிங்கிறது ரேடியனில் போட்டுடுறாங்க. அப்போ போட்டிங்கன்னா 4000 மைல் வருது. ஒரு மைல் அப்படிங்கிறது 1.609 கிலோமீட்டர் அப்படிங்கிறனால அதனுடைய மதிப்பை பிரதியிடும் பொழுது நமக்கு தொலைவு புவியினுடைய ஆரம் அப்படிங்கிறது 6436 கிலோமீட்டர்னு வருது. கரெக்டான மதிப்பு வந்து 6378 கிலோமீட்டர். இது கிட்டத்தட்ட இது கரெக்டான மதிப்புக்கு சமமாக இருக்குது. அடுத்த 3ஆம் நூற்றாண்டில் ஹிப்பார்கஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா புவிக்கும் நிலவுக்கும் உள்ள தொலைவையும் கண்டுபிடிச்சிடுறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே ஆக்டிவிட்டி அவர் சைனைக்கும் அலெக்சாண்ட்ரியாவுக்கும் நடுவில் கண்டுபிடிச்ச மாதிரி நாம் வந்துட்டு கன்னியாகுமரியும் ஹொசூருக்கும் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பான். அடுத்ததாக வியப்பூட்டும் வானியல் உண்மைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சில விஷயங்கள் சந்திர கிரகணம் மற்றும் புவி நிழலின் ஆரம் அளவிடுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். சந்திர கிரகணம்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, சூரியன் இருக்கு, புவி இருக்கு. புவியினுடைய நிழல்ல சந்திரன் வந்துச்சுன்னா அதுதான் நம்ம சந்திர கிரகணம் சொல்றோம். ஒருவேளை நிலா அப்படி சுற்றி வந்து இந்த இடத்துல வர்றப்ப நிலாவோட நிழல் பூமி மேலே விழுகும், அதை சூரிய கிரகணம் சொல்லிடுறோம். இப்போ சந்திர கிரகணத்தை வச்சுட்டு புவியினுடைய நிழலுடைய ஆரம் என்ன அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு டெலஸ்கோப் வச்சோ அல்லது கேமரா வச்சோ நல்ல ஃபோட்டோ எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ மூலமாக காம்பஸை வச்சு இந்த வளைவுக்கு ஒரு ஆரம் கண்டுபிடிக்கணும், நிலாவோட வளைவுக்கு. இப்போ இந்த வளைவு அப்படிங்கிறது புவியினுடைய நிழலுடைய வளைவு, அதனுடைய ஆரம் கண்டுபிடிச்சிடலாம். இது நிலாவுடைய வளைவு, அதுக்கு ஒரு ஆரம் கண்டுபிடிச்சு ரெண்டுக்கு ஒரு தகவு எடுத்தோம்னா ஒரு குறிப்பிட்ட படத்துல இருந்து இந்த மதிப்பு நமக்கு வருது. தகவு வந்து 2.56 இருக்குது, RS/RM. RSங்கிறது நிழற்படத்தில் புவியின் கருநிழலின் தோற்ற ஆரம், RMங்கிறது நிழற்படத்தில் நிலாவின் தோற்ற ஆரம். இப்போ 2.56 வச்சுட்டு இது ஒரு ரேஷியோவை எடுத்துக்கலாம். RS = இப்படின்னு வந்துடும். இப்போ இது வந்துட்டு இந்த ரேஷியோ வந்து எப்போவுமே மாறலி தான். இந்த மதிப்புகள் நம்ம எடுக்கிற ஃபோட்டோவை பொறுத்து மாறும், RS/RM. ஏன்னா நம்ம ஃபோட்டோ வச்சு தான் பார்க்குறோம். ஆனால் அந்த ரேஷியோ வந்து எப்போவுமே மாறாது. அப்போது நிலவின் உண்மையான ஆரமான 1737 கிலோமீட்டர் இங்கே போட்டோம்னா புவியினுடைய உண்மையான கருநிழலின் ஆரம் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அது வந்துட்டு 4446 கிலோமீட்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். இதில் பிழை வந்துட்டு எவ்வளோ ஏற்படுதுன்னா 3.5% பிழை ஏற்படுது. அப்போ உயர்திறன் தொலைநோக்கியை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த பிழையை சரி செஞ்சுக்கலாம். இப்போ இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணமோ ஒவ்வொரு மாதமும் ஏன் வரல அப்படின்னு பார்த்துருக்குறோம். அதுக்கு காரணம் என்னென்னா 5 டிகிரி சாய்வில் உள்ளதால், அந்த தளம் சுற்றி வர தளம் வந்துட்டு 5 டிகிரி சாய்வில் இருக்கிறனால நமக்கு இதை பார்க்க முடியாது. அதுதான் இந்த படத்தில் காமிச்சிருப்பான். இப்போ இந்த பூமியானது சூரியனை சுற்றி வர தளமோ, சந்திரனானது பூமியை சுற்றி வர தளமோ
5 டிகிரி கோணத்தில் டில்ட்டாக இருக்கிறனால இந்த பொசிஷன் வர்றப்ப மட்டும்தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படும், மற்ற இடத்துல உண்டாகாது. அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தான் நமக்கு இந்த கிரகணங்களை பார்க்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து புவியில் பருவ காலங்கள் தோன்றுவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பான். இப்போ சூரியனை சுற்றி புவி நீள்வட்ட பாதையில் வர்றதுனால சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறப்ப சம்மர், சூரியனை விட்டு விலகி இருக்கிறப்ப வின்டர், குளிர்காலம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். உண்மையில் அப்படி கிடையாது. பருவநிலைகள் மாறுவதற்கு காரணம் என்னன்னா, புவி தனது அச்சிலிருந்து 23.5 டிகிரி கோணம் வந்துட்டு சாஞ்சிருக்கிறது தான் காரணம் அப்படிங்க. அதையும் நம்ம படத்தை வச்சு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, சூரியன்ல இருந்து இப்படி இருக்குது. இந்த நார்த் சவுத் அச்சு வந்துட்டு 23.5 டிகிரி கோணம் சாஞ்சிருக்கு. இப்போ இந்த இடத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா, புவி தன்னைத்தானே சுற்றிட்டு இருந்தாலுமே வட துருவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே அதிகப்படியான வெளிச்சம் விழுகும், தென் துருவத்தில் வெளிச்சமே விழுகாது. அப்போ இந்த இடத்துல இது வந்துட்டு குளிர்காலமாக இருக்கும், இங்கே வெயில் காலமாக இருக்கும். அதே கோணத்தில் சாஞ்சு இந்த இடத்துக்கு வர்றப்ப இங்கே இந்த இடத்துல வெளிச்சம் அதிகமாக படும், இங்கே வெளிச்சம் அதிகமாக படாது. இதுதான் பருவநிலை மாற்றத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அடுத்து விண்மீனின் தோற்ற இயக்கமும் புவியின் சுழற்சியும் அப்படின்னு சொல்லியிருப்பான். துருவ விண்மீன் மற்ற விண்மீன்கள் வட்டப்பாதையில் சுற்றி வருவது போல தோன்றும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம். புவியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த புவியினுடைய அச்சில் ஒரு நட்சத்திரம் இருக்கும், அது வந்து துருவ நட்சத்திரம்னு சொல்லுவோம். அது நமக்கு நகராத மாதிரியும் மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் அதை சுற்றி வர மாதிரியும் தோணும். இதுக்கு காரணம் என்னென்னா, புவி தன்னைத்தானே சுற்றி வர்றது தான் காரணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இந்த குறிப்பில் துருவ விண்மீன் போலாரிஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து வானியல் மற்றும் ஈர்ப்பியலில் சமீபத்திய வளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நிறைய எந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு இதை நீங்கள் வாசித்து தெரிஞ்சுக்கோங்க. And that's the end of this session, my dear students. If you have any doubt, please feel free to contact your respective teachers. Thank you. Nandri.